இது நம்ம ஃபேமிலி. பிரதமர் என்ன சொல்றாருன்னா காங்கிரஸ் மாற்ற முயற்சிக்கிறது. கனகராஜ் சொல்வது திருத்தம் என்பது வேறு, அரசியலமைப்பின் அடிப்படைகளை மாற்றுவது என்பது வேறு. இன்னும் சொல்லணும்னா அரசியலமைப்பு சட்டத்தை ஒழித்து கட்டுவது என்பது வேறு. இப்போ உங்களோட அஜெண்டா அப்படின்றது மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பழைய மனுஸ்மிருதி சட்டங்கள் தான் இருக்கும். இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் விழுமியமா இருக்கிற இடஒதுக்கீடு, சமூக நீதி, இது எதுவுமே இருக்காது. அதுதான் உங்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். அதாவது கனகராஜ் அண்ணாக்கு எல்லாமே தெரியும். பட் அவருக்கு சூழல் பாவம், இந்த ஒரு மாநிலத்துக்கு அவங்க ஒரு முகம் எடுக்கிறதுனால இந்த மாதிரி அவர் பேச வேண்டிய சூழல் இருக்கு. ஏன்னா துல்லியமான புள்ளி விவரங்கள் தந்தாங்க அண்ணன். ஏன்னா இது வரைக்கும் 106 முறை அமெண்ட்மெண்ட் திருத்தப்பட்டிருக்குன்னாரு, 8 முறை பாஜக திருத்தி இருக்குന്നത് மிகச் சரியான புள்ளி விவரம். ஆனா அதுல கிட்டத்தட்ட 90 முறை காங்கிரஸ் திருத்தி இருக்குங்கிறத அவர் அழுத்தமா சொல்லல. ஏன்னு கேட்டா அரசியலமைப்பு சட்டத்தை அடிக்கடி தங்க ஆசைக்கு தகுந்த மாதிரி அவங்க எப்பப்பெல்லாம் ஆட்சிக்கு வர்றாங்களோ, அதுவும் இல்லாம சொல்ல போனா அடக்குமுறை எங்க நடந்ததோ எமர்ஜென்சி பீரியட்ல எல்லாம் இஷ்டத்துக்கு அது மாற்றப்பட்டது. அதனால அது மிக மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு பாஜக மேல குற்றம் சாட்டுபவர்கள் அவங்க ஆட்சி காலத்துல 90 முறை மாற்றி இருக்கிறார்கள். திருத்தத்திற்கும் ஸ்ரீகாந்த் கணேஷ் இந்த தலைப்பை இன்னும் துல்லியமா கொண்டு போகணும்னா, திருத்தம் என்பது வேறு, நீங்க அரசியலமைப்பின் அடிப்படையை அடித்து நொறுக்குவது என்பது வேறு. உங்கள் மீது வைக்கிற விமர்சனம்ன்றது இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரையே நீங்க அடிச்சு நொறுக்கிடுவீங்க அப்படின்றாங்க. இப்ப இடஒதுக்கீடே கூடாதுன்றதா உங்க கான்செப்ட்ன்றாங்க. மிக 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 நல்ல பாயிண்ட் நீங்க எடுத்து கொடுத்தீங்க. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது பாஜக இருந்ததா, RSS இருந்ததா, அம்பேத்கர் இருந்தார், நேரு இருந்தார், இவங்க எல்லாம் உருவாக்குனது. அவங்க என்ன சொன்னாங்க, மத அடிப்படையிலான ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது, ஜாதி அடிப்படையில தரலாம் பிற்படுத்தப்பட்டவங்கிறது தெளிவா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் தான் மேனிபெஸ்டோல என்ன சொல்லுது, சிறுபான்மையினருக்கு குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு தரணும்னது மட்டும் இல்ல, சாம்பிள் கர்நாடகால கொடுத்துட்டாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக அப்ப யார் செயல்படுறா, அவங்க உருவாக்கின சட்டத்தை எதிர்த்து அவங்களே செயல்படுறாங்க. இல்ல மத அடிப்படையில கொடுக்க முடியாது சார், அத காங்கிரஸ் பேசலன்றாங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் கிளாஸ்ன்ற அடிப்படையில தான் கொடுக்க முடியும். எங்க பேசி இருக்கிறாங்க? எந்த அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவோன்னு சொல்லியிருக்காங்களா என்ன காங்கிரஸ்? கர்நாடகால எப்படி மத அடிப்படையில கொடுக்கறாங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இல்லையே. அது எப்படி அவங்களால கொடுக்க முடியுது? அதனால நம்ம தெளிவாக என்ன இருக்க வேண்டும் என்றால், இவங்க ஒரு கற்பனையில சொல்றாங்க, என்ன நடக்க போகுதுங்கிறது சொல்றாங்க. அதாவது RSS இந்த சித்தாந்தம் இருக்குது, மத அடிப்படையில கொடுக்கப்படவே இல்லை. என்ன கேள்வின்னா, இப்ப கனகராஜ் சொன்னதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அது உருவான போதே கூட RSS ஏற்றுக்கொள்ளல. இந்த சட்டம் இந்துக்களுக்கு எதிரானது, நம்முடைய பாரத தொன்மைக்கு எதிரானதுன்னு நிராகரிச்சாங்க. இப்ப அந்த இடத்துக்கு வரப்போறாங்கன்றாங்க. இந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்காது, RSS நினைக்கிற சட்டம் தான் வரப்போகுது. அதாவது பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்துல கொடுத்த பேட்டியில ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார், அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த விதமான அடிப்படை மாற்றங்களும் நாங்க செய்ய போவதில்லைன்னு. அதுக்கப்புறம் கற்பனையில கவலைப்பட்டா என்ன செய்யறது? ஒரே ஒரு விஷயம், இந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது RSS எதிர்த்ததே தவிர, அது RSS எதிர்ப்பினால அது அமல்படுத்தாமல் போயிச்சா? இத்தனை கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளாக அமலில் இருக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு பதிலாக மனுஸ்மிருதி வரப்போறதுங்கிறது ஒரு புரளி. அதுல தெளிவா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து சொன்னா நல்லா இருக்கும். நான் தனிப்பட்ட முறையில கனகராஜன் மேல எனக்கு ஒரு இதுவும் இல்லாம நான் ஒரு கருத்தை சொல்றேன், அவங்க கட்சி எப்படி எல்லாம் முரண்படுதுன்னு. எங்கேயாவது ஒரே வேட்பாளரை ஒரு இடத்துல ஆதரிச்சு இன்னொரு இடத்துல எதிர்த்து பெரிய தலைப்புல பேசுறோம் ஸ்ரீகாந்த், நம்ம பெரிய விழுமியங்கள் எடுத்து பேசுறோம். நம்ம ரொம்ப சுருக்கி தேர்தல் அரசியலுக்குள்ள வேண்டாம், நான் ரொம்ப வேல்யூ பேஸ்டா பேசுறேன். நம்ம அதுக்குள்ள போய் வேட்பாளரை அது வேண்டாம் ஸ்ரீகாந்த், அத நம்ம தனிப்பட்டு கூட நீங்க கேட்டா ஒரு பதில் சொல்றோம். நம்ம தலைப்புக்குள்ள பேச ஏற்றுக்கொள்ள முடியும். இல்ல ஒரே வேட்பாளரை ஒரு ஊர்ல எதிர்த்து இன்னொரு ஊர்ல ஆதரிக்கிற CPM நிலைப்பாட்டை எப்படி பாண்டிச்சேரியில் எடுத்துக்கோங்க. இல்ல அது வேண்டாம் கனகராஜ், நீங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டாம். எனக்கு தலைப்பு இல்ல அதுக்கு நான் பதில் சொல்றேன். முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதாக காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல சொல்லியிருக்காரு. முஸ்லிம்ங்கிற வார்த்தை
காங்கிரஸினுடைய மேனிஃபெஸ்டோல எங்கேயாவது இருக்கான்னு எடுத்து காமிங்க. நான் இந்த இதுல நீங்க பக்கத்துல சிறுபான்மை இருக்கு, வேலை வாய்ப்புல முன்னுரிமை தரம் குறிப்பா இஸ்லாமியருக்கு 8வது பக்கத்துல இருக்குன்னா எடுத்து பாருங்க. முஸ்லீம் இல்ல முஸ்லீம்ங்கிற வார்த்தை இல்ல முஸ்லிம்ங்கிற வார்த்தை அதுல இருந்ததுன்னா ஒரு இடத்துலயாவது இருந்ததுன்னா எடுங்க சொல்லுங்க இந்த நான் கையில வச்சிருக்கேன், நீங்க சொல்லுங்க. 8ல முஸ்லிம்களுக்கு வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு கொடுப்போங்கிறத காங்கிரஸ் மிக துல்லியமா முஸ்லிம்ங்கிற வார்த்தையே அதுல இல்லைன்ற நீங்க எடுங்க. எத்தனாவது லைன் சொல்லிட்டேன். இப்ப நீங்க எடுத்து படிச்சு அந்த 8ஆம் பக்கத்துல எடுத்து அப்படியே படிச்சிரலாமே. இல்ல இப்ப என்கிட்ட தரவுகள் என்கிட்ட இப்ப நான் வந்து ஊர்ல இருந்து பேச 11வது பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. நான் சொல்றேன் இல்ல நீங்க தப்பா அத ஒண்ணு இல்ல கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ல கூட, அதாவது இன்னைக்கு இந்த சர்ச்சை எதுல வந்திருக்கு, எதனால இந்த பேச்சே நம்ம பேசுறோம், பிரதமர் எதுக்காக ஒரு பேச்சு பேசுறாரு, ரொம்ப தெளிவாக 2006ல மன்மோகன் சிங் பேசுறதை நீங்க 2006 அறிக்கை எதிரொலிக்கிறது. இல்ல ஒரே ஒரு விஷயம் துல்லியமாக இல்ல ஸ்ரீகாந்த், நீங்க காத்துருங்க, நான் உங்களுக்கு நேரம் தரேன். ஸ்ரீகாந்த், நீங்க காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையை எடுத்து அந்த 8ஆம் பக்கத்தை எடுத்து அங்க முஸ்லிம்ன்ற வார்த்தை இருந்ததுன்னா நீங்க பேசலாம். நான் உங்களுக்கு டைம் தரேன், நீங்க அதை தேடி எடுத்துட்டு நான் பேசலாம். இல்ல அதாவது இல்ல ஒரே ஒண்ணு சொல்லிடுறேன். அவரு பிரதமரும் அத தப்பாவே பேசுறாரு, திரும்ப திரும்ப இவங்களும் பேசுறாரு. இந்து என்கிற வார்த்தையோ முஸ்லீம் என்கிற வார்த்தையோ காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையில் ஒரு இடத்துல கூட இல்ல. அவர் சொல்ற 8ஆம் பக்கத்துல பாயிண்ட் நம்பர் 11ல இருந்து பாயிண்ட் நம்பர் 16 வரை இருக்கு. அதுல எங்கேயாவது இப்படி முஸ்லிம்ங்கிற வார்த்தை இருந்தா இந்த பேட்டியில இந்த விவாதத்துல அவர் சொல்ற எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். நான் அவருக்கான நேரத்தை கொடுக்கிறேன், ஆன்லைன்ல இருக்கு, நீங்க தேடி சொல்லலாம். ஸ்ரீகாந்த், அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.